மக்களே வணக்கம். துண்டுச்சீட்டு தலைவன் என்றாலே நமக்கு ஒரு தலைவன் பெயர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். சரியாக எழுதி கொடுத்தாலும் அவர் தப்பாக தான் படிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷ் பேசுவதிலும் அவர்கிட்ட நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். அவரை வச்சு காமெடி எதுவும் பண்ண போறியா அப்படின்னு கேட்காதீங்க. அது எல்லாம் பழசு, போன மாதம். இப்போ நமக்கு புதுசாக ஒரு துண்டுச்சீட்டு தலைவன் கிடச்சிருக்கான். அது இந்த மாதம். அவனை பற்றி பேசுவோம். நீங்கள் சீட்டு நுனியில் வந்து உட்கார்றத பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல தெரியுது. அது வேறு யாரும் இல்லைங்கோ, நம்ம சின்னர் அண்ணன் தான். காசாவில் எலிப்பொறியில் சிக்காமல் வாழும் நம்ம விடியல் அரசன்தான் அவர். செல்போன் பேசாத ஒரு தலைவன் உண்டு என்றால் அது அவர் தான். அவர் ஆண்ட்ராய்டு ஃபோன்களின் எதிரி. டன்னலில் இருந்து ஃபோன் மட்டுமல்ல, எங்கேருந்து அதில் அவர் பேச மாட்டார். டிஜிட்டல் உபகரணங்கள் எதையும் யூஸ் பண்ணவே மாட்டார். வைஃபை, வயர்லெஸ் ஃபோனு, இன்டர்நெட் ஃபோனு போன்ற எந்த கேட்ஜெட்டும் எதையும் அவர் யூஸ் பண்ண மாட்டார். யூஸ் பண்ணாதான் மொசாத்து கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்துருவானே. அதனால ஹமாஸ் எடுக்க வேண்டிய போர் நடவடிக்கைகளை துண்டுச்சீட்டில் எழுதி தான் அவர் அனுப்புகிறாராம். அதுவும் நேரடியாக கொடுப்பது இல்லையாம், எல்லாம் கொரியர் சர்வீஸ் தானாம். அதுவும் ஒரே கொரியர் இல்லையாம், பல கொரியர்கள் கைமாறித்தான் ஹமாஸ் கமாண்டன்ட்டுகளுக்கு உத்தரவு போய்கொண்டு இருக்கிறதாம். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி! என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்? போர் நிறுத்த நடவடிக்கை பேச்சுவார்த்தையின் விவரங்கள் எல்லாமே துண்டுச்சீட்டில் தான் போக்குவரத்து நடக்குதாம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்படுவதற்கு துண்டுச்சீட்டு புரோட்டோகால் தான் காரணமாம். இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருது. நீ முடிவெடுக்கிறதுக்குள்ள நாங்கள் போய் சேர்ந்துடுவோம் ஐயா என்று ஹமாசுகள் முணுமுணுக்கிறார்களாம். பலரை கடந்து துண்டுச்சீட்டு பயணிப்பதால் விரைவில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று புலம்புகிறார்கள் ஹமாஸ் தம்பிகள். சின்வருடன் அவரது மனைவி, பிள்ளைகளும் உடன் இருக்கிறார்களாம். வைஃபை கூட இல்லாமல் இருந்துடலாம். வைஃப் இல்லாமல் இருக்க முடியுமா? டைம் கிடைக்கும் போது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாராம். புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஹிஸ்டரி, ஜாகிரபியாக சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஆயுதங்களை எப்படி கையாளணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாராம். அப்பப்போ புழுக்கம் தாங்க முடியாமல் பரதாவை கலத்தி வச்சுடுவாராமே. மனுஷன் ஏன் இப்படி பயந்து சாகிறாரு? ஃபாட் சுக்கூர் இஸ்மாயில் ஹனியாவை கொன்னதிலிருந்தே அவர் இப்படித்தான் நடக்கிறாராம், நடுங்கிறாராம். தலைவா, எங்களை விட்டுட்டு போயிடாத, வேற தலைவன் எவனுமே எங்களுக்கு வழிகாட்ட இல்லை அப்படின்னு ஹமாசுகள் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுகிறாங்களாம். இரவு நேரங்களில் குகை வாசலுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறாராம், பிராணாயாமம் பண்ணுகிறாராம். ஆக்சிஜனுக்காக சுத்த காற்றை சுவாசிக்கணும் இல்லையா? சின்வருக்காகவே பல இடங்களில் லக்ஸுரி டீலக்ஸ் குகைகள் அமைக்கப்பட்டுள்ளதாம். இரவில் பேய் மாதிரி கருப்பு ஃபர்தாவில் தான் திரிகிறாராம். பெண்ணாசை பிடிச்ச ஹமாசுகள் பொம்பளை புள்ள போறான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்திடப்படாதுன்னு கூடவே 2 ஹமாஸ் செக்யூரிட்டிகளும் கை துப்பாக்கியுடன் அவருடன் செல்கிறார்களாம். குகைக்குள் இப்போ மின்சார வசதிகள் இல்லை. முன்ன மாதிரி ஜாலியாக ஏசியை போட்டுக்கிட்டு தூங்க முடியாது. உள்ளார இருக்கிற பேட்டரிகளும் ஹமாஸ் மாதிரியே சார்ஜ் இறங்கி போய் கிடக்குதாம். குகைக்குள் பவர் கட்டு நிலவுவதால் எல்லா ஹமாசுகளும் குருடனை போல தான் உள்ள நடமாடுறாங்களாம். மருத்துவமனைகளுக்கு பகலில் மட்டும்தான் இஸ்ரேல் மின்சாரம் கொடுக்கிறது, இரவில் கரண்ட் கட்டு. இதுக்கு கருணாநிதி ஆட்சியே மேல் என்று சொல்கிறார்களாம். பேட்டரியில் தான் ஆஸ்பத்திரியே இயங்குகிறது. இதில் சின்வர் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவருக்கு ஒரு டார்ச் லைட்டு கூட கொடுப்பது இல்லையா? இந்தியா மாதிரி இரவிலேயே சுதந்திரம் வாங்கி விடலாம் என்று சொல்லிக்கிட்டு திரிகிறாராம் இந்த சின்வர். குகைக்குள்ளேயே பாஸ்போர்ட், விசா இல்லாம லெபனான் நாட்டுக்கு செல்ல வழி இருக்கிறதாம். இஸ்ரேல் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் குண்டு வீச்சில் குகைகள் சேதமடைந்து விட்டதால் அங்க இப்ப போக முடியாம தவிக்கிறாராம். குகைக்குள் அடிக்கடி மாறுவேட போட்டி வேறு நடக்கிறதாம். சின்வருக்கு நொண்டி வேடம், குருடன் வேடம், பைத்தியக்காரன் வேடம், பெண் வேடம், கிழவன் வேடம், கிழவி வேஷம் எல்லாம் போட்டு பார்க்குறாங்களாம். எது பொருத்தமான வேடமாக இருக்கிறதோ அந்த வேடத்தில் யார் கண்ணிலும் படாம குகையிலிருந்து தப்பிக்கலாம் என்று ஐடியாவாம். உனக்கு எப்படிப்பா தெரியும்? குகைக்குள்ள இருந்தவங்க வெளியே வந்து குசு குசுன்னு பேசுனதை ஒட்டு கேட்டதை வச்சு நான் சொல்றேன். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? தலைவரை, குகைக்குள்ள படாத பாடுபடுறீங்களே, பேசாம நாம எல்லாரும் போய் சரண்டர் ஆகிடலாமா என்று கேட்ட ஹமாஸை தன் நெற்றிக்கண்ணால் சுட்டு எரித்தாராம். சரண்டராவது காடா, கோடி கோடியாக பணத்தை குழியில் கொட்டி
டனல் அமைச்சு போராடுறோம், உங்களுக்கெல்லாம் எப்பதான் மூளை வேலை செய்யுமோ அப்படின்னு செம காட்டமா கேட்டு விட்டாராம. பாவம் ஹமாஸ் தம்பிகள். இஸ்ரேலிய படைகளால் பிணைய கைதிகளையும் பிடிக்க முடியல, சின்வரையும் பிடிக்க முடியல. நாம நல்லா அவங்கள சுத்தல்ல விட்டுட்டோம் பாத்தியா. நேத்தன்யாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிறாராம் சின்வர். இறந்து போன 6 பிணைய கைதிகளின் பிணத்தை வைத்து திமுக மாதிரியே பிண அரசியல் செய்கிறார்களாம் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சியான நேஷனல் யூனிட்டி பார்ட்டி தலைவர் யார் லாபிட் ஆட்சியை கலைக்கணும்னு குடும்பத்தோட பிளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு வீட்டு வாசல்ல நிற்கிறாராம். தமிழ்நாட்டுக்கு டூர் போக எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு நேத்தன்யாகு தலையில் அடிச்சுக்கிறாராம். அரசாங்கத்தை கலைத்தால் இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை நான் பதவி விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம் நேத்தன்யாகு. சின்வரை தொடர்பு கொள்ள முடியாமல் ஹிஸ்புல்லா தன்னிச்சையாக முடிவெடுத்து இஸ்ரேல் மேல 300 ஏவுகணைகளை விட போய் இஸ்ரேல் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்தி ஏவுகணைகளையும் லான்ச்சிங் பேடுகளையும் தாக்கி அழித்து விட்டது. அதை அறிந்த சின்னர் பத்திரகாளி ஆட்டம் காளி டான்ஸ் ஆடினாராமே. குகைக்குள்ள நம்பியார் மாதிரியே கையை பசைஞ்சுக்கிட்டு இருக்காராம். இப்போது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்த தேதி குறிச்சு கொடுத்த ஜோசியரை தேடிக்கிட்டு இருக்காராம். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னையே டைவர்ஸ் ஆகிட்டா பின்ன மனுஷனுக்கு கோபம் வராதா? இவ்வளவு முன்னேற்பாடா குகைகளை அமைத்தும் இஸ்ரேலை ஜெயிக்க முடியலையே. அவருக்கு ஆத்திரம் பொங்கி பொங்கி வருது. இஸ்ரேல் கிட்ட F-22 ராப்டர் விமானம், F-35 JSF பிளேன், IAI KFIR ஃபைட்டர் ஜெட், F-15 ஈகிள், F-16I சுஃபா, லாக்ஹீட் C-130, F-4 ஃபேண்டம் 2, IAI நெஷர், டசால்ட் ஆரகன், AH-64 அப்பாச்சி, மிரேஜ் 5, பீச் கிராஃப்ட் பொனான்சா போன்ற போர் விமானங்கள் இருப்பதை மறந்தது யாருடைய குற்றம் என்று சின்வரை தட்டி கேட்பதற்கு சீனியர் தலைவர்கள் இப்ப யாருமே இல்லை. இன்னுமாடா பாலஸ்தீனர்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கானுங்க என்று தனது உதவியாளரிடம் கேட்கிறாராம் நம்ம தலை. குகைக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு திரிஞ்சு அடிமை பண்ண எம்ஜிஆர் மாதிரி கூறி விழுந்ததை பார்த்து டிவி சீரியல் எடுக்கிறவனு ஔவையார் வேஷத்துக்கு நடிக்க கூப்பிட்டு விடுவானோன்னு பயந்துகிட்டு இருக்காராம். சின்வரிடம் நேரில் கேள்வி கேட்க தைரியம் இல்லாத ஹமாசிகள் இரவில் தூங்கும் போது எப்பதாண்டா போற நிறுத்த போறீங்க வீணா போனவனுங்களா அப்படின்னு தூக்கத்துல உளர்ற மாதிரியே பிதற்றுகிறார்களாம். அதை கேட்டு சின்வர் செம கடுப்பாயிட்டாராம். இதெல்லாம் சென்னையில் இருக்கிற உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்கிறீர்களா? என்னுடைய கற்பனை குதிரையை குகைக்குள்ள ஓட்டி விட்டேன், அது வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டது. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? சரி குதிரைக்கு கொள்ளு புல்லு எல்லாம் வைக்கணும், வச்சுக்கிட்டு வந்து மீதி கதைகளை சொல்றேன். வரட்டா தங்கம். ஜெய் ஹிந்த்.